ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கேன். எப்போ இந்தியா டு துபாய் போனேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி இந்தியா டு துபாய் நான் வந்து 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளாக வீடியோ போஸ்ட் பண்ணல. ரீசன் பார்த்தீங்கன்னா சம் ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ அதனால் போட முடியல. அடுத்து வந்து இந்தியா டு நான் துபாய் வரும்போது என்னென்ன ஃப்ளைட் எப்படி ஏறுறோம் வந்தோம், என்னென்ன விஷயங்கள் பார்த்தோன்னு சொல்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. வீடியோவும் எடுக்கலை. எடுத்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணலை. ஸோ நான் வந்து 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. நான் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணல. பிகாஸ் எந்த ஐடியாவும் இல்லை. அதனால் நான் போஸ்ட் பண்ணல. இப்போ ஏன் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இந்த 2 வீக்ஸில் நிறைய புதிய புதிய விஷயங்கள் பார்த்தேன். நிறைய ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லாருமே வெளியே இருந்து வேலை தேடி இந்த மாதிரி வர்றவங்க தான் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தரும் என்னென்ன எப்படி இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நான் டெய்லியும் பார்க்குறேன். அது எப்படி பார்க்குறேன்னா, நான் வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியவே போகிறதில்ல. ஏன்னா அவ்வளோ ஹாட்டு. மார்னிங் பார்த்திங்கன்னா 7:00ங்கிறது ஒரு 1:00 மாதிரி 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் வெளியெல்லாம் போக முடியாது. நான் மார்னிங் டு ஈவினிங் ரூம்லேயே தான் இருக்கேன். பட் வந்து ரூம்லேயே இருந்தாலும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால சரி வெளியே போகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் பக்கத்தில், அதாவது நியர் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் இவ்வளோ பக்கத்தில் நமக்கு ஒரு பார்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. உங்களுக்கு தெரியும், நான் வீட்டில் இருந்தே தான் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ அதனால் எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பார்க் வர அளவுக்கு தான் அந்த பார்க் இருக்குது. ஸோ இந்த பார்க்கில் வந்ததுக்கப்புறம் இந்த 2 வீக்ஸாக நான் ஒரு ஈவினிங் ஒரு 9:00 அந்த மாதிரி வரோம். நான் ஈவினிங் இல்லை, நைட்டு 9:00. இப்போது 9:00 ஆயிடுச்சு. ஒரு 9:00 இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 11:00 இது மாதிரி தான் வீட்டுக்கு போவோம். இது 24 ஹவர்ஸ் ஓப்பன் தாங்க. இங்கே பின்ன நம்ம ஊர் மாதிரி 9 மணிக்கு மேலே வெளியே இறங்க பயப்படலாம் வேணாம். இங்கே 24 மணி நேரமும் வெளியே நடக்கலாம். எந்த பயமும் இல்லை. யாருமே நம்மள ஐயோ அவங்கள பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, இந்த மாதிரி எந்த பயமும் இல்லை. நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்படி தான் இங்கே இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த பார்க் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு செக்யூரிட்டியுமே இருக்காங்க. ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காகவே இருக்குது. ஒரு 2, 3 குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோவில். ஸோ மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:00 7:00க்கு அப்புறமா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் பார்க் வராங்க. இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்லாம். யார் வேணால் வராங்க, போகிறாங்க, ரிலாக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஈவினிங் வந்தோம்னா நல்லா ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சவங்க கூட, அதனால தான் போஸ்ட் பண்ணுறேன். டெய்லியும் இனி நான் ஒவ்வொரு வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஏன்னா இந்த வீடியோவே நான் போடாமல் இருந்தேன். இந்த வீடியோ போடுறதுக்குள்ள ரீசன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.